நடிகர் ரவி மோகன் தன்னுடைய வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய பணிப்பெண்களை சிறைபிடிச்சு வச்ச சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. கடந்த சில மாதங்களா பாத்தீங்க அப்படின்னா ரவி மோகனை பத்தின பேச்சுக்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. வைரல் கண்டனமும் மாறி இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய பணிப்பெண்களை ரவி மோகன் சிறைபிடிச்சு வச்சிருந்தாரு அப்படின்ற குற்றச்சாட்டு பெரிய அளவுல ஒரு பூதாகரமா வெடிச்சிருக்கு. எதுக்காக தான் இந்த மாதிரி ரவிமோகன் தரப்பினர் ஈடுபட்டாங்க, மற்றபடி என்ன நடந்துச்சு, இந்த விவகாரம் காவல்துறை வரைக்குமே போயிருக்கு. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். நடிகர் ரவிமோகன் இவரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இவர் ஒரு ஹீரோ. அதாவது நிறைய படங்கள், வெற்றி படங்கள் கொடுத்திருக்காரு. இப்போ அவருடைய குடும்ப வாழ்க்கை அவர் நினைச்ச மாதிரி அமையல. இவரும் இவருடைய மனைவி ஆர்த்தி அவங்களுமே விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வழக்குமே நடந்துகிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலா இந்த ஒரு விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரவிமோகன் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. ஸோ அந்த விஷயம் பெரிய அளவுல ஒரு சர்ச்சையா வெடிச்சிருந்ததுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ரவிமோகன் பாவமா இருக்காருப்பா, அழுறாரே அப்படின்லாம் பரிதாபப்பட்டாங்க. இன்னொரு தரப்பினர் இவ்வளவு நாள் இதை சொல்லாம எங்க போனாரு, இப்ப எதுக்கு சொல்லணும் அப்படின்லாம் அவர் மேல அகைன்ஸ்டா பேசி இருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பாடகி கெனிஷா. இவங்க ஒரு பிசியோதெரபிஸ்ட் கூட. என்னன்னா இவங்களோட விவாகரத்து, அந்த ரவிமோகன் ஆரத்தி இவங்களோட விவாகரத்து வழக்கு ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து ரவிமோகன் கெனிஷா அவர்கள் கூட நிறைய இடத்துக்கு போனாரு. கோவிலுக்கு போறதா இருக்கட்டும், நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போறதா இருக்கட்டும், எல்லா பக்கமுமே கெனிஷா அவர்கள் கூட தான் ரவிமோகன் அவர்கள் போனாங்க. இதனால நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவங்களோட குடும்பம் பிரிஞ்சதுக்கு காரணமே கெனிஷா தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. ஏன்னா எங்க போனாலும் ஒரே போல போறது, ஒரே போல காஸ்டியூம்ல போறது அப்படின்ற விஷயம் பெரிய அளவுல கொஞ்சம் வைரலாச்சு. அப்படிங்கறத தாண்டி சர்ச்சைக்கு உள்ளாச்சு. இதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, கெனிஷா தான் குடும்பத்தை கெடுத்துட்டாங்க, ஒருத்தர் விவாகரத்து வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது இப்படி பண்றது நியாயமா அப்படின்ட்டுலாம் ரவிமோகன் அவர்களுக்கு அகைன்ஸ்டாவும் நிறைய பேசி இருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல இதை பத்தி அவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துலயும் பொது வெளியில பேசல. இப்போ இந்த விவாகரத்து வழக்கு நேரத்திலயுமே ரெண்டு தரப்புமே யாரை பத்தி பேசிக்க கூடாது, ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பொது வெளியில பேசிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா ரவிமோகனோட குடும்பத்தை கெடுத்தது கெனிஷா தான் அப்படின்ற ஒரு பேச்சு ரொம்பவே வந்ததுனால கெனிஷா ஒரு டைம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதாவது நான் சின்ன வயசுல இருந்து நான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன், என்னோட அம்மா அப்பா கிடையாது, நான் சின்ன வயசுலயே என்னோட உறவினரால பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானேன். இப்போ ஒரு குடும்பத்தை நான் எப்படி கெடுப்பேன் நீங்க நினைக்கிறீங்க, என்னோட குடும்பத்திலேயே எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன், அப்படி இருக்க போது நான் இன்னொரு குடும்பத்தை நான் எப்படி கெடுப்பேன்னு நினைக்கிறீங்க? ரவிமோகன் ஒரு பேஷண்டா தான் என்கிட்ட வந்தாரு, அவருக்கு ஒரு டாக்டரா தான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், அவர் ரொம்பவே நல்ல மனுஷர் தான், ஆனா நீங்க இப்படி தேவையெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஒரு வீடியோ போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் சென்னையில இருக்க மாட்டேன், எனக்கு யாருமே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னையை காலி பண்ணி போயிட்டாங்க. சோ இதுக்கு மறுநாளே ரவிமோகன் பிரஸ் மீட் கொடுத்தாரு. சோ அதனாலதான் எல்லாரும் கோவப்பட்டாங்க. எதுக்கு கெனிஷா இருக்கிற வரைக்கும் நீங்க பிரஸ் மீட் கொடுக்கல, கெனிஷா ஊரை விட்டு போனதுக்கு அப்புறமா நீங்க பிரஸ் மீட் கொடுக்குறீங்க, கெனிஷா இங்க இருக்கல, அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற ஆதங்கத்துலதான் நீங்க வீடியோ போடுறீங்களா அப்படின்ற மாதிரி கொந்தளிச்சு கேட்டாங்க. இன்னொரு தரப்பினர் பாவம்ப்பா அந்த மனுஷன் எதுக்குதான் இப்படி போட்டு அடிக்கிறீங்க, அவரோட லைஃப்ல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும், நம்ம போய் பார்க்கல, அதனால அவரோட லைஃப் அவரை வாழ விடுங்க, அவருக்கு என்ன தோணுதோ அதை பண்றாரு, விவாகரத்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, இப்ப ரெண்டு பேருமே பிரியக்கூடிய மனநிலையில இருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவங்களை ஏன் நோன்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இருந்தாலும் ரவிமோகன் நிறைய சொல்லியிருந்தாரு, என் குழந்தைகளை பார்க்க விட மாட்டாங்க, என் குழந்தைங்க கூட எப்பவுமே பாடி கார்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டை நிறையவே சொல்லியிருந்தாரு. இது மட்டுமே இல்லாம நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது என் ஒரு பைசா கூட கிடையாது, எல்லாத்தையும் அவங்க வச்சுக்கிட்டாங்க, நான் ரொம்பவே வெளியே கஷ்டப்பட்டேன், என்னோட நண்பர்கள் தான் எனக்கே ஹெல்ப் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு இதுக்கப்புறம் நான் படங்கள் நடிக்க மாட்டேன், எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல, அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, ஆர்த்தி என்னென்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, அவங்களோட அம்மா என்னென்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, அப்படிலாம் ஒரு நிறைய லிஸ்ட் போட்டு அடிக்கி அவங்க மேல குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிரிச்சாங்க. எப்படின்னா இந்த விவகாரத்துல எப்படி பொது வெளியில பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி கண்டனத்தை தெரிவிச்சாங்க ரவிமோகனுக்கு. அடுத்த நாளே ரவிமோகன் மன்னிப்பும் கேட்டுட்டாரு. இந்த விஷயத்துல சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டிருந்தாரு. இல்லப்பா இதுக்கப்புறம் நான் படங்கள் நடிக்க போறேன் தான், அப்போ நான் ஏதோ ஒரு ஆதங்கத்துல சொல்லிட்டு நான் அதெல்லாம் கேன்சல்பா, நான் கண்ட்ரோல் செட் கொடுத்துருங்க, அது கிடையாது, ஸோ நான் இதுக்கப்புறம் படங்கள் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் வெளிப்படையா வர்றது ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கண்டுக்கல. கெனிஷா ஊரை விட்டு போனதுக்கு அப்புறமா இந்த விஷயம் கொஞ்சம் அப்படியே அடங்கி போயிருந்துச்சு. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா ரவிமோகன் மறுபடியும் ட்ரெண்டிங்ல வந்திருக்காரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய பணிப்பெண்களை சிறைபிடிச்சு வச்சிருந்தாரு
அப்படின்ற காரணத்துக்காக. என்னன்னா ரவிமோகன் அவர்களுடைய வீட்டுக்கு வேலைக்கு போன பெண்கள் வந்து ரொம்ப நேரம் ஆகியுமே வீட்டுக்கு திரும்ப அவங்களோட வீட்டுக்கு வந்து திரும்பலையா. சோ இதனால அங்க அவங்களோட உறவினர்கள் வந்து ரொம்பவே பதறி போயிருக்காங்க. உடனடியா இங்க போயிட்டு பார்த்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. அதாவது பணிப்பெண்கள் 2 பேரும் அவங்கள ஒருத்தவங்களோட பையனையும் சின்ன பையனையுமே வந்து பிடிச்சு வச்சு அங்க வந்து மிரட்டிட்டு இருந்திருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சிலதை வந்து எடுத்துட்டாங்களாம். திருடிட்டாங்க. அந்த எடுத்துட்டாங்க. அந்த ஒரு குற்றச்சாட்டுல வந்து அவங்க வந்து விசாரிக்கிறதுக்காக சிறைபிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்களாம். இப்போ இது விவகாரம் தொடர்பா காவல்துறைக்கும் புகார் கொடுத்திருக்காங்க. சோ காவல்துறையினர் வந்து பார்த்துட்டு எதுக்கு இப்படி பண்றீங்க? உங்க வீட்ல ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா விசாரிக்க வேண்டிய ரூல்ஸ் அதிகாரம் வந்து உங்களுக்கு கிடையாது. நீங்க வந்து காவல்துறையிட்ட தான் சொல்லியிருக்கணும். நீங்க தனிப்பட்ட முறையில எப்படி செயல்பட முடியும்? அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எதிரா தான் சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் நடந்துச்சு. உங்க வீட்ல இப்படி திருட்டு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பொருள் காணாம போயிருந்துச்சு அப்படின்னா விசாரிக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு கிடையாது. யார் மேல சந்தேகம் இருந்தாலும் நீங்க வந்து காவல்துறையிட்ட தான் சொல்லியிருக்கணும். இப்படி வீட்டுக்குள்ளேயே வச்சு பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரங்கள் வந்து வெளிவரல. அதாவது இவங்க சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதும் தெரியல. எதுக்காக வீட்டு பெண்களை வந்து இப்படி அடைச்சு வச்சாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா அவங்க தரப்பு, அதாவது ரவிமோகன் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் காணல. சோ அது விசாரிக்கிறதுக்கு தான் நாங்க இப்படி வச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எப்படி வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்களை வந்து இப்படி நீங்க வந்து ஒரு கீழ்த்தனமா நடத்துவீங்க? உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா விசாரிக்கக்கூடிய முறை ஒண்ணு இருக்குது. அதுக்காக பெண்களை நீங்க சிறைபிடிச்சு வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? உங்களை நம்பிதான் வேலைக்கு வராங்க. சோ அவங்களுக்கு வந்து நீங்க இப்படி ஒரு விஷயத்த வந்து இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துல வந்து அந்த பெண்ணோட குழந்தையும் இருந்தது, அந்த சிறுவனும் இருந்தா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எப்படி அந்த பெண்களை தாண்டி அந்த சிறுவனையும் நீங்க குடும்பப்படுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வந்து நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. சோ இது வந்து விவரங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டா தான் வந்திருக்கு. பட் ஃபுல் டீடைல் என்ன அப்படிங்கிறது தெரியல. இப்போ வந்து 2 தரப்புமே வந்து காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. சோ விசாரணைக்கு அப்புறம் தான் ரவிமோகன் தரப்பு சொல்றது உண்மையா இல்லாட்டா வந்து அந்த பெண்கள் சொல்ற தரப்பு உண்மையா அப்படிங்கிறது தெரிய வரும். ஏற்கனவே ரவிமோகன் மேல வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது விவாகரத்துக்கு அப்புறமா நிறைய ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த விவகாரமே கொஞ்சம் பெரிய அளவுல கொஞ்சம் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய பெண்களை வந்து ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க சாப்பிடுறதுக்குன்னு வேற தட்டு கொடுக்கறது, டீ குடிக்கக்கூடிய வேற டம்ளர், தண்ணி குடிக்கிறதுக்கு வேற டம்ளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல வைக்காம தனித்தனியா ஒரு முக்குல வச்சு கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி இந்த ட்ரீட் பண்ணக்கூடிய இந்த ஒரு சமுதாயத்துல இப்போ இந்த ஒரு விஷயம், அதாவது நடிகர் ரவிமோகன் அவர்களுடைய வீட்டுல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது வந்து கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமாவும் இருப்பதை தாண்டி வந்து எப்படி ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாம நீங்க வந்து விசாரணையை தொடங்கலாம், வீட்டுல எப்படி சிறைபிடிச்சு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து தங்களோட ஆதங்கங்களை நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் வந்து இதுக்கு எதிராகவும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ரவிமோகன் அவர்களுடைய தரப்புல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயிலா வெளி வரல. அதே மாதிரி அந்த பெண்கள் என்ன சொல்ல போறாங்க, அவங்க வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஓப்பனா சொன்னா மட்டும்தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும். சோ இதுக்குள்ள வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிருக்கு. சோ இதனாலுமே இது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவே நிறைய பேர் வந்து தங்களோட கண்டனங்களையும் தங்களுடைய ஆதங்கங்களையுமே வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ காவல்துறையினர் வந்து இந்த வழக்குல என்ன சொல்ல போறாங்க, இவங்க இந்த புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, இவங்க சொல்றது உண்மையா அவங்க சொல்றது உண்மையா அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.